நான் தான் மனசு தாங்காம இனியா பேரு புகழ் எல்லாம் உனக்குதான் வரணும். ஆனா அந்த ராசாத்தி ஏமாத்தி உன்னை முட்டாளாக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். ஆனா அவன் அப்பவும் கேக்கல. ராசாத்தி தான் எல்லாத்தையுமே பண்ணான்னு சொன்னான். ஆனா நான் விடலையே. வெறும் 10 நாள் அவளை பிரிஞ்சிருந்து பாரு. அப்ப அந்த படிக்காத தத்தி தனியா என்ன கிழிக்கிறான்னு நானும் பாக்குறேன்னு சொன்னேன். இனியனும் அந்த சவாலை ஏத்துக்கிட்டு நான் ராசாத்திய 10 நாள் பிரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டான். என்கிட்ட சொன்ன மாதிரி அவன் இந்நேரம் கிளம்பி போயிருப்பான். எப்ப பாரு அவங்க 2 பேரும் பிரிக்கிறதே வேலையா இருக்க. ஆமா, நான் சொன்னா மட்டும் அப்படியே அவளை விட்டுட்டு இங்க கிளம்பி வந்துருவானா? ராசாத்திக்காக என்ன வேண்டான்னு உதறி விட்டுட்டு போன வந்த நாம. முட்டாளா இருக்கிற என் புள்ளைய காப்பாத்துறதுக்கும் அந்த ராசாத்தியோடைய குட்டு அம்பலம் ஆகிறதுக்கும் நான் இனியனை 10 நாள் பிரிஞ்சிருக்க சொல்லியிருக்கேன். அப்பதான் இனியனுக்கும் அவ சுயரூபம் தெரியும். நான் இப்பவும் சொல்றேன், என் புள்ள இல்லனா அந்த ராசாத்தி வெறும் பூஜ்யம்தான். பாத்தியாமங்க என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. நீ உடனே பாருக்கு போன் பண்ணி வர சொல்லு. நாம இனியங்கிட்ட பேசி இதெல்லாம் வேணான்னு சொல்லுவோம். சரிங்க மாமா. குமரா, நீ முன்னாடி பைக்லயே போயிடு. சரிங்கப்பா. நாங்க பின்னாடி வண்டியில வந்துடுறோம். சரிங்கப்பா, பாத்து வாங்க. மாமா 10 நாள் இருக்க போறீங்க. அதுக்கு தேவையான ட்ரெஸ், துண்டு, அப்புறம் பேஸ்ட், பிரஷ், ஷாம்பு, சோப்பு எல்லாம் வச்சுட்டேன். கண்ட கடையில சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும். அதனால நீங்களே சாதம் வச்சுக்கோங்க. தோசை மாவு வாங்கி கூட தோசை போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான இட்லி பொடி, பருப்பு பொடி, தக்காளி தொக்கு, லெமன் தொக்கு, சத்து மாவு, புளி தொக்கு எல்லாம் வச்சிருக்கேன். அப்புறம் மாமா, கபசுர குடிநீர் மட்டும் நீங்க வாங்கிக்கோங்க. அது தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு பாதியா சுண்டினதுக்கு அப்புறம் குடிங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 வாட்டியாவது குடிங்க மாமா. எல்லாம் வச்சாச்சு மாமா. அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல. அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க. சரி இருங்க மாமா, நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன். சொல்லினியா? பெரியமா, நீங்க சொன்ன மாதிரி நான் ராசாத்தியை விட்டு 10 நாள் பிரிஞ்சிருக்க போறேன். சந்தோஷம் இனியா. அவ கண்டிப்பா ஜெயிப்பா பெரியமா. ஜெயிச்சு உங்க மனசுல இடம் பிடிப்பா. அதையும் பார்க்கலாம். கண்டிப்பா நீ தோக்கதான் போற. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இல்ல பெரியமா, எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. பாப்போம் பாப்போம். சரி, நீ பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாயினியா? சரிங்க பெரியமா. அத்தை, யார் போன்ல? இனியந்தான். நேத்து நாம கோயில்ல சொன்ன மாதிரி அவளை விட்டு 10 நாள் பிரிஞ்சு போறானாமா. அதான் போன் பண்ணி சொன்னான். அப்போ இன்னும் அந்த ஃபேக்டரி ஓனர் அவ வீட்டுக்கு போல இருக்கு. அவங்க போனதுக்கு அப்புறமா தான் பூகம்பம் வெடிக்கும். எப்படியும் அவன் இல்லாம அந்த ராசாத்தியால எதுவும் பண்ண முடியாதுன்னு நமக்கு தெரியும். அவனும் 10 நாள் போயிட்டு வந்தான்னா அவனுக்கும் தெரிஞ்சிரும். ஆமா அத்தை. அத்தை, காஃபி.
மாப்பிள என்ன ரசதி மாப்பிள்ளை எதுவும் போருக்கு கிளம்பிட்டானா? வெற்றி திலகம்லாம் வச்சு விட்டுட்டு இருக்க? அண்ணே, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? மாமாவை சென்னைக்கு வர சொல்லிருக்காங்க. தமிழ்நாட்டு கபடி டீமுக்கு மாமா தான் கோச்சிங் தர போறாரு. மாப்பிள நல்ல விஷயம் தானடா. என்னடா என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. சரி, இப்ப நீ மெட்ராஸுக்கு போனா ராசாத்தி உன்னை எப்படி பிரிஞ்சிருப்பா, இல்ல நீ தான் ராசாத்தி எப்படி பிரிஞ்சிருப்ப? இருந்து தானே ஆகணும். அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை விட்டுற முடியுமா? மாமா இதுக்காக தானே கஷ்டப்பட்டாரு. இப்ப அதுவே தேடி வந்திருக்கு. நீ சொல்றதும் சரிதான். அண்ணே, எனக்கு உங்களை பார்த்த உடனே ஒரு யோசனை வருது. மாமா மட்டும் தனியா சென்னையில என்ன பண்ணுவாரு? நீங்களும் கபடி பிளேயர் தானே, பேசாம நீங்களும் மாமா கூட போய் 10 நாள் இருந்துட்டு வாங்களேன். இருந்துட்டு வரேனே. ரசதி, அழகு எதுக்கு? மாமா உங்களுக்கு துணையா இருக்கும்ல. இங்க பாரு ரசதி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அங்க டீம்ல இருந்து எனக்கு மட்டும்தான் ரூம் அலாட் பண்ணிருக்காங்க. அப்புறம் அழகு எதுக்கு எனக்கு துணை? அவன் இங்க இருந்தா ஃபேக்டரியில ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருப்பான். அவன் பேசாம இங்கே இருக்கட்டும். அட கடவுளே, எம்மா நீ இவனுக்கு துணையா மெட்ராஸுக்கு போங்கன்னு என்னை அனுப்புற. அவன் என்னடானா நீ சொல்ற வேலையை செஞ்சுட்டு இங்கே ஏறான்றான். இப்ப நான் என்னதான் பண்றது? ஒண்ணும் பண்ண வேணா, நீ ராசாத்தி என்ன சொல்றல கேட்டுட்டு இங்கே இரு. நான் சொல்றதை மட்டும் பண்ணு. சரி. அம்மா ராசாத்தி, வாங்கய்யா. வாங்கண்ணே. வாங்க அண்ணே, உட்காருங்கய்யா. ஆ. இருங்க, நான் உங்களுக்கு டீ கொண்டு வரேன். ஐயா அதெல்லாம் வேண்டாமா. சொல்லுங்கய்யா, என்னாச்சு? வாடகை பணம் ஏதோ முன்னாடி தரணுமா? அதெல்லாம் இல்லம்மா, அத கேட்க என்னைக்கு உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். அதான் 5ஆம் தேதி ஆனா நீயே நேர்ல வந்து கொடுத்துருவிய. வேற என்னங்கய்யா? அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்கய்யா. இத பாருமா, என் மருமகன் மர பிசினஸ் பண்றாரு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கைமாத்தி விட்டுருக்காரு. ஆனா அதுல அந்த அளவுக்கு பெரிய லாபம் வரல. அதனால புதுசா ஒரு மில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. நல்ல விஷயம் தானுங்கய்யா. நல்ல விஷயம்தான், ஆனா அதுக்கு பெரிய இடம் வேணும். உங்க ஃபேக்டரி இடம் தான் சரியா இருக்குன்னு மாப்பிள்ள கேக்குறாரு. பையனா இருந்தா தர முடியாதுன்னு மறுத்து பேசிடலாம். ஆனா மருமகனா போயிட்டாரு. அதான் என்னால எதுவும் பேச முடியலம்மா. இப்போ அந்த இடம் தேவைப்படுது. நீ கொஞ்சம் காலி பண்ணி கொடுத்துட்டா நல்லா இருக்கும். அது எங்களுக்கு ரொம்ப ராசியான இடம். நாங்க அங்க இருந்து தான் இவ்வளவு நாள் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு வந்து காலி பண்ணணும்னு சொல்றீங்களே, அதுவும் உங்க மருமகனுக்காக. சரி, உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நாங்க காலி பண்ணி தரோம். எங்களுக்கு ஒரு 2 மாசம் டைம் கொடுங்களேன். அதுக்குள்ள நாங்க வேற இடம் பார்த்துக்கிட்டு போயிடுறோம். இல்லம்மா, அவ்வளவு நாள் விட முடியாது. மாப்பிள்ளைக்கு ரொம்ப அவசரமா தேவைப்படுது. 10 நாள்ல மெஷின் எல்லாம் வாங்கி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாரு. நான் வேணா 1 வாரம் டைம் தர்றேம்மா. அதுக்குள்ள காலி பண்ணி கொடுத்துட்டா மாப்பிள்ளைக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கும். ஐயா, 1 வாரத்துக்குள்ள எப்படிங்க ஐயா? இதே மாதிரி ஒரு நல்ல இடம் கிடைக்கணும். அங்க இருக்கிற பொருள் எல்லாம் வேற இடத்துல செட் பண்ணணும். இதெல்லாம் ஒரே வாரத்துல பண்ணணும்னா அது எப்படிங்க ஐயா நடக்கும்? உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உங்களுக்கே எல்லாம் தெரியும். அம்மா எனக்கு தெரியுதுமா, கஷ்டம்தான். இப்ப நீ நினைச்சா கூட அக்ரிமெண்ட் படி 2 மாசம் கழிச்சு தான் காலி பண்ண முடியும்னு நீ ரூடா பேசலாம். ஏன் கேஸே போடலாம். ஆனாம்மா, இதை விட்டா வேற வழி தெரியல. என் பொண்ணு வாழ்க்கைக்காக உங்ககிட்ட கையேந்தி வந்திருக்கேன். என்ன உன் அப்பா மாதிரி நினைச்சு இந்த ஒரு உதவி பண்ணு. உன்னுடைய நல்ல மனசுக்கு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப. நானும் வெளியில 4 இடத்துல விசாரிச்சு பாக்குறேன்.
ஏதாவது நல்ல இடம் கிடைச்சா நானே உனக்கு சொல்லிடுறேன். எனக்காக இத பண்ணுமா. நான் வர்றேம்மா. வரேன்ப்பா. ம். ராசாத்தி, இப்ப நீ எதுக்கு இப்படி இருக்க? அந்த ஆளு என்ன சொன்னாலும் உடனே கேட்கணும்னு இல்ல. அக்ரிமெண்ட் படி 2 மாசம் கழிச்சு தான் இடத்த காலி பண்ணுவோன்னு அவர் மேல கேஸ போடு. இல்லன்னு தாயா புள்ளைய பழகிட்டு அவர் மேல கேஸ் எல்லாம் போட முடியாது. அதுவும் அவருடைய நிலைமைய தெளிவா சொல்லிட்டு போறாரு. அவரால சொல்லதான் முடியும். அவரோட பொண்ணு வாழ்க்கை விஷயம். சரி பாப்போம். எல்லாத்தையும் பண்ணிட்டோம், இதையும் பாப்போம். நமக்கு சோதனை வர்றது புதுசா என்ன? ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடி பாப்போம். இதே மாதிரி இடம் நமக்கு கிடைக்காமலா போயிடும். ச்சே, நான் வெளியூர் போற நேரமா பார்த்து இப்படி ஒரு பிரச்சனை வருது. பேசாம ராசாத்திக்கு துணையா இங்கே இருந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போலாமா? நீ மட்டும் இல்லன்னா அவ வெறும் பூஜ்யம்டா. நீ பக்கத்துல இருந்தாதான் அவளுக்கு மரியாதை. சரி, இதுதான் அவளுக்கு வந்த முதல் டெஸ்ட்னு எடுத்துப்போம். ராசாத்தி, இந்த நிலைமையில நான் போக வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் வேணா ஐயோ, இங்கே இருக்கட்டும். மாமா நீங்க போங்க மாமா. அதான் அம்மா அண்ணன் எல்லாரும் இருக்காங்கல்ல, நான் பாத்துப்பேன். அது எப்படி மாப்ள? ராசாத்திக்கு பிரச்சனை வரும்போது நீங்க துணையா இருந்தா தானே நல்லா இருக்கும். இல்லன்னு மாமா போகட்டும். மாமா நீங்க போயிட்டு வாங்க மாமா. இருங்க, பேக் எடுத்துட்டு வரேன். மாமா, சென்னைக்கா மாமா போறீங்க? ஆமாம்மா. குடும்பம் நான் எடுத்துக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க மாப்பிள்ள. நீங்க போய் கார் எடுங்க, மாமாவை போய் பஸ் ஏத்திட்டு வரலாம். இல்ல ராசாத்தி, அதெல்லாம் வேணாம். கதிருக்கு இப்ப ஃபோன் பண்ணிருக்கேன், அவன் வந்துருவான். நான் போயிட்டு வரேன். வந்துட்டான்னு நினைக்கிறேன். நினைக்குது, வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கதிரே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. மாப்பிள்ளைய பத்திரமா வண்டி ஏத்தி விட்டுறா. நல்லா இருக்கல, நான் பாத்துக்கிறேன். வண்டி ஏறிட்டு ஃபோன் பண்ணுவாப்ல. வரேன்டா. சரி சரி, நான் வரேன். வரேன்டா. ராசாத்தி, வரட்டுமா? மச்சான், டைம் ஆச்சு. பை. ராசாத்தி ஒன்னதான்டா பாத்துட்டு இருக்கா. கொஞ்சம் யோசிச்சு பண்றா. டேய், அப்ப அப்படிதான் பாப்பா. நீ போ. ஷோ நாட் ரீச்சபிள்னு வந்துகிட்டே இருக்குங்க. மறுபடியும் நீ ட்ரை பண்ணி பாருமா. அவ இருக்கிற இடத்துல சிக்னல் இல்லாம இருக்கலாம். இப்போ ஒருவேளை கிளம்பியிருப்பானோ? போயிருக்க மாட்டான் பாரு. கொஞ்சம் இருப்பா. நிறுத்துடா. இறங்குப்பா. என்னப்பா? என்ன இனியா, நீ பாட்டுக்கு யார்கிட்டயும் சொல்லாம எங்கேயோ கிளம்பி போற? அது டேய், இப்ப பேக்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே கிளம்பிட்ட? அப்பா, சென்னைக்கு தான்ப்பா. தமிழ்நாடு டீமுக்கு என்ன கோச் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. அதான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். சபாஷ் டனியா.
தேங்க்ஸ் பெரியப்பா. இப்ப நான் எதுக்கு சபாஷ் சொன்னேன்னு கூட தெரியாம தேங்க்ஸ் பெரியப்பான்னு சொல்றேன். என்ன பெரியப்பா, என்னாச்சு? டேய் உண்மையை சொல்லு, இப்போ எங்க போற? சென்னைக்கு தான்ப்பா. ஏன் இனியா போய் சொல்ற? அக்கா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஆமா இனியா, உனக்கும் மரகதத்துக்கும் இடையில ஏற்பட்ட சவால் முதற்கொண்டு எங்களுக்கு எல்லாம் தெரியும் இனியா. அது வந்து பெரியப்பா. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நீ முதல்ல வீட்டுக்கு திரும்பி போ. இல்ல பெரியப்பா. என்னப்பா, மரகதத்தை பத்தி தெரியாதா? அவளுக்கு ராசாத்தியை பிடிக்காது. உன்னையும் ராசாத்தியையும் பிரிக்க என்ன வேணா பண்ணுவாப்பா. அவ பேச்ச கேட்டு நீ 10 நாள் பிரிஞ்சு போறேங்கிறியப்பா. இது தேவையில்லாத விஷயம்ப்பா. இல்ல பெரியப்பா, நான் முடிவு எடுத்துட்டேன். இனியா, அதான் இவ்வளவு விவரமா எடுத்து சொல்றாருல்ல, அவர் சொல்றத கொஞ்சம் கேளு. டேய் இனியா, கொஞ்சமாவது ராசாத்தி நிலைமைய நினைச்சு பாரு. நீ இங்க இருக்கும் போதே அந்த கண்மணி ராசாத்தி தொழிலை கெடுக்க என்ன செய்யலான்னு அலைஞ்சுகிட்டு இருக்கா. இப்ப நீயும் இல்லைன்னா அவ்வளவுதான். அந்த கண்மணி ராசாத்திய ஒரு வழி பண்ணி அவ தொழிலையே நடத்த விடாம பண்ணிடுவாடா. இத பாரு, நீ ராசாத்திய பிரிஞ்சு எங்கேயும் போக வேண்டாம். அம்மா, நீங்க எல்லாரும் ராசாத்தி கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ மேல உள்ள அக்கறையில சொல்றீங்க. அதே அக்கறை தான் எனக்கும் இருக்கு. ஆனா அதே சமயம் ராசாத்தியோட திறமையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவளால எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்ப்பையும் சமாளிக்க முடியும். எல்லா பிரச்சனையும் தாண்டி அவ ஜெயிச்சு வருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பெரியமாவுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகத்துக்கு இது மூலமா ராசாத்தி யாருன்னு தெரியட்டும் தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அதனால தயவு செஞ்சு தடுக்காதீங்க. அதுக்கு இல்ல இனியா. பெரியப்பா, எல்லாத்தையும் தாண்டி பெரியம்மா ராசாத்தியை ஏத்துக்க வைக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பா நமக்கு கிடைச்சிருக்கு. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது பெரியப்பா. இப்ப நானும் ராசாத்தையும் பிரிஞ்சு கஷ்டப்பட போறதே நம்ம குடும்பம் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு தான். அது நடக்கும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். ராசாத்தியை பொறுத்தவரை நான் சென்னைக்கு கோச்சா போயிருக்கேன். அழகு கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான். அதனால இதை காரணம் கொண்டும் இது யாருக்கும் தெரிய வேணாம். நீ ஒரு முடிவு எடுத்துட்ட. இனிமே நாங்க யார் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. சரி, நீ நினைச்ச மாதிரியே நல்லபடியா முடியட்டும். சரி இனியா, நாங்க யாருக்கிட்டையும் இதை பத்தி வாய் திறக்க மாட்டோம். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா, வரமா. போயிட்டு வா இனியா. சரி, வரேன் பெரியப்பா. பார்த்து போயிட்டு வா. டேய், வண்டி எடுறா. சரிடா.